Hi friends, welcome to Arun Tech YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோம்னா இந்த ஸ்கில் தெரியும் மாதிரி லாங்காக உங்களோட இன்ஸ்டாகிராமில் பயோஸ் எப்படி க்ரியேட் பண்ணுற சொல்லி தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்குமா கிளிக் பண்ணி ஆல்னு இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ப்ரொஃபைலில் பார்க்க அழகாக இருக்கிறதே இந்த பயோ தான். இந்த பயோ நல்லா டிசைனாக பண்ணால் தான் எல்லாருக்குமே பிடிச்சோன்னு நிறைய ஃபாலோவர்ஸும் உங்களை வந்து வருவாங்க. இந்த மாதிரி வரிசையாக பயோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த ஸ்டைலிஷ் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. இந்த ஆப்போட லோகோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதான் அந்த ஆப்பு. அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு அந்த மாதிரி ஃபாண்ட் ஸ்டைல் வந்து நம்ம என்னென்ன எழுதணுமோ அது எல்லாமே எழுதி டைப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பனில் பார்த்தீங்கன்னா இன்டர்பேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஹேர்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் நீங்கள் என்னென்னலாம் எழுதணுமோ அது எல்லாத்தையுமே எழுதிக்கங்க. இப்போ நான் வந்து எழுதிக்கிறேன். ஒன்று எழுதினதுக்கப்புறம் அடுத்து கீழே லைனுக்கு போய்க்குங்க. கீழே லைனுக்கு போய்ட்டு மறுபடியும் அடுத்தது எழுதுங்க. நான் வந்து சும்மா உங்களுக்கு சொல்லி காட்டுறங்காட்டி ஏதோ எனக்கு தேவைப்படுறதை எழுதிக்கிறேன். நீங்கள் என்னென்னலாம் எழுதணுமோ உங்களுக்கு தேவைப்படுறதை எழுதிக்கங்க. எழுதிட்டு அடுத்த லைனுக்கு போய்க்கிங்க. அடுத்த லைனுக்கு போயிட்டு அடுத்து என்ன எழுதணுமோ அதை எழுதிக்கிங்க. இல்லை என்னை மாதிரியே இது நான் எழுதுறதை எழுதணும்னா நான் எழுதிக்கிங்க. ஓகே. அடுத்து வந்து தளபதின்னு எழுதிக்கிறேன். ஏன்னா நீங்கள் சில பேர் தளபதியாக இருப்பீங்க, அப்புறம் சில பேர் தளபதி பென்ஸாக இருப்பீங்க. ஸோ நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் 2 பேருமே எனக்கு வேணும். அதனால் 2 பேரையும் ஒன்றா போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் அடுத்து லாஸ்ட்டாக என்ன போடுறீங்களோ அதை போட்டுக்கோங்க. மை யூடியூப் மை சேனல்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 14வது ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் இருக்குது. இந்த அறுபது இந்த ஸ்டைலை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த சைடில் தள்ளி விட்டிங்க அப்படின்னா அது வந்து காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட ப்ரொஃபைலுக்கு வந்து போய்க்கிங்க. போனோன்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே டைப் பண்ணி வைக்கல. மேலே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண கீழே 4வது ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பயோன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் இங்கே காப்பி பண்ண பயோஸ் அந்த இது வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் இடையில ஒரு சில எழுத்து வந்து இல்லாமல் போயிருக்கும். இந்த எல்லாமே அந்த இடத்துல வந்து இல்லாத எழுத்த மாதிரி போட்டுக்குங்க. நான் மேலே எடிட்டர்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன், அதில் வந்து இல்லை. அடுத்து யூடியூபர்னு போட்டிருந்தேன், அதில் PER இல்லை. அதில் இல்லாதப்புறம் போட்டுக்கோங்க. அடுத்து ஃபோட்டோகிராஃபி அதில் இருக்குது. அடுத்து சிங்கிள்னு போட்டிருந்தேன், அதில் எஸ் இல்லை. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேண்ட் வந்து இந்த சப்போர்ட் ஆகுது, கட்டம் மாதிரி வரும். அதனால தான் வந்து எடுக்காது. அந்த எழுத்து வந்து கன்ஃபார்ம் எது வராது, அதை மட்டும் போட்டுக்கோங்க. மை சேனல்னு போட்டுருந்தேன், சிஏ காணோம். கரெக்டாக எல்லாமே இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. எல்லாமே டைப் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கப்புறம் மேலே அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஃப்ரெண்டில் வச்சுங்க. ஃப்ரெண்டில் அந்த ரவுண்டு மாதிரி ஒரு புள்ளி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த புள்ளி வந்து வைக்கலாம். உங்களோட கீபோர்டில் லாங் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் விடுங்க தெரியுமா, அந்த வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா லாஸ்ட்டில் கீபோர்ட்ஸு எல்லாமே வரும். அதில் லாஸ்ட்டில் இங்கிலீஷ் அண்ட் இண்டிக் லாங்குவேஜஸ்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகிட்டு இந்த மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் கீழே 1 2 3 அம்புக்குறி போட்டிருக்கு பாருங்க, ஆர்வமாக இருக்க கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அந்த 1 2ன்னு சொல்லியிருக்கும், அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா கட்டம், ஸ்டாரு, கட்டம், ரவுண்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ரவுண்டை கிளிக் பண்ணிக்கிங்க. எல்லாத்துக்குமே நோட்டி வச்சுட்டு ஃப்ரெண்டில் பூரா ரவுண்டை கிளிக் பண்ணிக்கங்க. ரவுண்டை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஒரு ஸ்பேஸ் விட்டுக்குங்க. கொஞ்சம் ஒரு டெக்ஸ்ட்டு இருக்க மாதிரி ஸ்பேஸ் விட்டுக்குங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டுக்குங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த ரவுண்ட் சிம்பிளை போட்டிருக்கேன். நீங்களே ரவுண்ட் சிம்பிள் தான் போடணும் இல்லை. உங்களுக்கு ஸ்டார் பிடிச்சிருந்தா ஸ்டாரை போடுங்க. அப்படி இல்லை
இந்த கட்டம் பிடிச்சிருந்துச்சின்னா கட்டம் போடுங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கோங்க. அப்புறம் மேலே ஏதாவது டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து டிக் கொடுத்துருங்க, மறுபடியும் டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயோ வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது எமோஜி அந்த டெக்ஸ்ட்டுக்கு லாஸ்ட்டில் எமோஜிஸ் ஏதாவது போடணும்னா அந்த இடத்துக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கு நேராக வச்சுட்டு எமோஜிஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த எமோஜிலாம் எந்தெந்த டெக்ஸ்ட்டுக்கு நேராக வரணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன், இருங்க. இப்போ நம்ம வந்து அந்த கீபோர்டை மாற்றிக்கலாம். அந்த கீபோர்டு மாற்றினா தான் நிறைய எமோஜிஸ் வந்து வரும். இதில் சரியில்லாமல் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன எமோஜி பிடிக்குதோ அந்த எமோஜியை போட்டுட்டு மேலே வந்து டிக் கொடுத்துருங்க, மறுபடியும் டிக் கொடுத்து விட்ருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பயோ வந்து வேறு லெவலில் அழகாக கிரியேட் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த பயோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்புறம் அந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. மீண்டும் உங்களை அடுத்து நல்லதொரு வீடியோவிலிருந்து சந்திக்கிறேன் மக்களே. நன்றி. பாய்.